அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் இஹ்லாஸையும் குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்பாடான அறிவையும் தந்து அதை கொண்டு அமல் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நோன்பின் சட்டங்கள் என்கிற இந்த முக்கியமான தலைப்பில் உங்கள் முன்னால் சில தெளிவுகளை வழங்க வேண்டும் என்று நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். பொதுவாக ஒவ்வொரு ரமதான் வருகிற போதும் இவ்வாறான வகுப்புகள் நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது. நோக்கம் நினைவூட்டுவது. ஏனென்றால் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும்போது வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நினைவூட்டுங்கள், நினைவூட்டுதல் விசுவாசிகளுக்கு பயன் தரும் என்று சொல்கிறார். மனிதனை பொறுத்தவரையில் மறக்கக்கூடியவன் என்பது அவனுடைய பெயர் சொல்லக்கூடிய அர்த்தமாக இருக்கிறது. நாஸ் என்று சொன்னால் நசிய என்கிற சொல்லிலிருந்து வந்தது. நாஸ் என்றால் மறக்கக்கூடியவன். எனவே நம்மிடத்தில் மறதி என்பது இயல்பான ஒரு தன்மையாகும். சென்ற ரமதானில் படித்த பல விஷயங்கள் இப்போது மறந்திருக்கும். எனவே நினைவூட்டுகிற போது அதை சரியாக செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் நோன்பின் சட்டங்களை தெரிந்து கொள்கிற போது முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய எந்த ஒரு அமலை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தாலும் அந்த அமலில் இரண்டு முக்கியமான நிபந்தனைகள் இருக்க வேண்டும். அந்த இரண்டு நிபந்தனைகளும் இருந்தால் நம்முடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த இரண்டு நிபந்தனைகளும் இல்லாமல் போனால் நம்முடைய அமலை அல்லாஹ் கசக்கி நம்முடைய முகத்திலே வீசி விடுவான். ஒன்று இருந்தால் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இரண்டும் இருக்க வேண்டும். அந்த இரண்டும் முதலாவதாக அல் இஹ்லாஸ். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலையும் அல்லாஹுக்காக என்று செய்ய வேண்டும். மற்றவர்களுக்காக செய்தால் அந்த அமலுக்கு பேர் என்ன? ரியா. குடும்பத்தவர்கள், நண்பர்கள் அல்லது முக்கியமானவர்கள் நம்மை பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று ஒரு அமலை நம்ம செய்வோமாக இருந்தால் அந்த அமலை ரியா என்று சொல்வார்கள். முகஸ்துதி. முகஸ்துதி என்பது சிறிய வகை இணை வைத்தலை சேர்ந்தது, சாதாரணமானதல்ல. ஷிர்குல் அஸ்கர் என்று சொன்னால் பேருக்கு சின்ன இணை வைத்தல் என்று வந்தாலும் அது இணை வைத்தலில் ஒரு வகை என்பதை நாம் புரிய வேண்டும். விபச்சாரம், கொலை, கொள்ளை, மதுபானம் அருந்துவது, சூதாட்டம், இவற்றை எல்லாம் விட பயங்கரமானது தான் ஷிர்குல் அஸ்கர். அப்ப முகஸ்துதி என்பது ஒரு ஆபத்தான நோய். அந்த நோயிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்வது என்பது முனாஃபிக்குகளுடைய ஒரு இயல்பு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது யுராஊன நாஸ், அவர்கள் தொழ வந்தால் மக்களுக்கு காட்டுவதற்காகவே தொழ வருவார்கள். இது போன்று எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய வந்தாலும் மற்றவர்களுக்கு காண்பிப்பது. இந்த மைண்ட் செட்டிலிருந்து நம்ம விடுபட வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாகும். அல்லாஹுக்காக என்கிற நிலை. இப்போ மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக என்று வந்தால் முனாஃபிக்குகளுடைய செயல் அது. இரண்டாவது முகஸ்துதி. அதே நேரத்தில் சிலர் என்ன செய்வார்கள் என்றால் சடங்காக சிலதை செய்கிறது. பழக்கத்தில் செய்வதும் எடுபடாது. இப்ப பழக்க தோஷம் நம்ம சொல்றது, பழக்க தோஷத்தில் செய்யறது, அந்த முறையில செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள. உதாரணமாக இப்ப நம்ம வீட்டை இருக்கிறோம், ஃப்ரீ டைம் மாதிரிக்கு என்ன செய்கிறேன்னு தெரியுது இல்லை, சும்மா எடுத்து குர்ஆனை படிச்சு பார்க்குறோம், நன்மை கிடைக்குமா? இல்லை. அது சும்மா டைம் பாஸுக்காக படித்தா நன்மை கிடைக்காது. நமக்கு நியத்து வர வேண்டும், அல்லாஹுக்காக என்கிற நியத்து வர வேண்டும். அப்ப எந்த ஒரு அமலும் அல்லாஹுடன் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முதல் நிபந்தனை என்ன? இஹ்லாஸ். இதை நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது என்கரேஜ் பண்றதுக்காக வேண்டி பிள்ளைகள்கிட்ட அப்படி பண்ண பரிசு தருவோம், இப்படி பண்ண கிஃப்ட் தருவோம் என்று சொல்லுவோம். நீ குர்ஆனை பாடமாக்கினா உனக்கு பைக் வாங்கி தருவேன், ஃபோன் வாங்கி தருவேன். இது ஓகே அந்த வயசுக்கு. ஆனால் அதோட சேர்த்து சொல்ல வேண்டும், இது கிஃப்ட் நான் தருவது, ஆனால் நீ செய்யக்கூடிய செயல் இபாதத். எனவே இதுக்குரிய கூலியை நீ அல்லாஹ்விடத்தில் தான் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் மிஸ் பண்றாங்க. அதை பிள்ளைகளை மாஷா அல்லாஹ் நல்ல தர்பியா கொடுக்குறாங்க, ஆனால் துனியாவை காட்டி மட்டும் தர்பியா கொடுக்கிறார்கள். இது பிள்ளைகளுடைய சின்ன வயதில் ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அவர்கள் எப்போதுமே ஒரு செயலை மற்றவர்களுடைய திருப்திக்காகவே செய்ய ட்ரை பண்ணுவார்கள், பரிசுக்காகவே செய்ய முயற்சி செய்வார்கள். அது ஆபத்திலே போய்
முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இரண்டாவது நிபந்தனை முத்தாபா அல்லது இத்திபா. அரபில் சொல்றது முத்தாபா அல்லது இத்திபா என்று அரபியில் சொல்லப்படும். அதாவது நம்ம செய்யக்கூடிய செயலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் நம்ம செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் செய்ய வேண்டும் என்பதில் முதலாவது நமக்கு நியத் வர வேண்டும். எப்படி நியத்? கொள்கையில் நான் எந்த ஒரு அமலை செய்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் தான் செய்வேன், அவர்களுடைய வழிகாட்டல் இல்லாவிட்டால் நான் செய்ய மாட்டேன் என்கிற தெளிவும் உறுதியும் நம்மிடம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இல்லை என்று தெரிந்தால் அந்த செயலை செய்வது பாவமாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு செயல் இருக்கிறது, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் கிடையாது, சுன்னாவில் அதற்கு ஆதாரம் இல்லை. அப்ப நம்ம அதை செய்ய முடியும். நல்ல செயலானா செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியாது. இப்போ உதாரணமாக, இப்போ ஒருவர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார், நீங்க தக்பீர் கட்டிட்டு சூரத்து துஹாவை ஓதுங்கள், உங்களுக்கு நிறைய பரக்கத் கிடைக்கும், உங்களோட டிப்ரெஷன் போகும் என்று சொல்றார். தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் நீங்கள் சூரத்து துஹாவை ஓதுங்கள், சூரத்து வதுஹா அதை நீங்க ஓதுங்கள், ஓதினா உங்களோட மன அழுத்தங்கள் எல்லாம் போய்விடும் என்று சொல்றார். ரைட்? நான் அதை பிராக்டிக்கலி அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்ப நீங்க ஓதையிலுமா? ஏலா. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டினா என்ன கட்டி தந்தார்கள்? அல்லாஹும்ம பாயித் பைனி அல்லது வஜ்ஜஹத் அல்லது சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக போன்றவற்றை ஓதுவதற்கு கற்றுத் தந்தார்களே தவிர வல்லுஹா ஓதுவதற்கு கற்றுத்தரவில்லை. எனவே எக்ஸ்பீரியன்ஸ்ட், அனுபவ ரீதியாக அது எனக்கு நல்ல பலனை தந்தாலும் மார்க்கம் என்று வரும்போது நபி அவர்களுடைய முன்மாதிரி இல்லை எனும் போது அதை நான் செய்யக்கூடாது. செய்தால் பிரச்சனை இல்லையா? இல்ல, பிரச்சனை இருக்கு. அப்படி செய்வது ஒரு பிதத்தை செய்வதாக ஆகும். பிதத்தை உருவாக்குவது வேற, பிதத்தை செய்யறது வேற. ரெண்டையும் புரிந்து கொண்டார். சில வார்த்தைகளை நம்ம கொமனா கேட்டு கேட்டு பழகி எல்லாத்துக்கும் ஒரே பெருமானம் கொடுக்க பழகிட்டோம். இப்ப பிதத்தை உருவாக்குவது என்பது வேறு, இருக்கிற ஒரு பிதத்தை செய்வது வேறு. ஆனால் ரெண்டுமே பாவங்கள், ரெண்டுமே பாவங்கள். எனவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் ஒரு இபாதத் உருவாக்கப்படுமாக இருந்தால் அதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்வதையெல்லாம் நபி அவர்களுடைய முன்மாதிரியை வைத்தே செய்வேன் என்பதில் நம்ம தெளிவாக இருக்கோம். நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு சரியா புரியும். இப்ப நான் இந்த நியத்து, இப்ப நான் கொள்கை அளவில் தெளிவா இருக்கிறேன். எப்படி? ஹதீஸை தான் பின்பற்றுவேன், ரசூலுல்லாஹை தான் நான் பின்பற்றுவேன். இப்ப நான் ஒரு ஹதீஸை பின்பற்றுவேன். ரைட்? நான் ஒரு ஹதீஸை பின்பற்றுகிறேன். பின்பற்றி கொண்டு போகும்போது ஒருவர் சொல்றார், ஷேக் நீங்க சொல்ற ஹதீஸ் லஈஃப் என்கிறார். நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஹதீஸ் லஈஃப் என்கிறார். இப்ப நான் என்ன பண்ணணும்? முதலாவது விடணும். லஈஃப்ன்றதை நானும் ஏற்றுக்கொண்டுட்டேன் என்றால் நான் அதை செய்வதை விடணும். இரண்டாவது விஷயம் என்னென்ன, ஏற்கனவே நான் செய்ததற்கு எனக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? சொல்லுங்க. நன்மை கிடைக்கும். ஏன் கிடைக்கும்? என்னுடைய நம்பிக்கையில் அது ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். எனவே நான் பின்பற்றினது என்னத்த? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை. எனவே கூலி கிடைக்கும். எனவே நம்ம கடந்த காலங்களில் ஹதீஸ் என்று நினைத்து அல்லது ஹதீஸை ஆதாரம் காட்டி ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அது லைஃப் என்பது தெரியாத நிலையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கூலி கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். ஆனா கான்செப்ட் என்ன? என்னுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், நான் சுன்னாவை பின்பற்றுவதுதான் என்னுடைய கொள்கை. அல்லாஹ் சொல்றத, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை செய்வதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்கிற கொள்கையோடு இருக்கும் போது இப்படி வந்தா பிரச்சனை. இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம ஆரம்பத்தில் செய்ததை மாத்திருக்கிறோம். உதாரணமாக கடுமையா வலியுறுத்தினம் நம்ம நெஞ்சில தக்பீர் காட்டுறத. அந்த டைம்ல நம்ம அந்த ஹதீஸ் சஹீஹ் பட்டுச்சு வலியுறுத்தினம் செஞ்சோம். கூலி கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். அத்தியாத்துல விரல சேர்க்கிறத கடுமையா வலியுறுத்தினோம். இப்ப அது லைஃப் என்று சொல்றாங்க. முந்தி செஞ்சது கூலி கிடைக்குமா இல்லையா? இவர்கள் இப்படித்தான் ஒரு டைமுக்கு மாறுவார்கள், அது நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த விமர்சனங்கள், இவங்க கூலிதாரல்லே, இவர்கள் சுவர்க்கம் தாரல்ல, நரகமும் தாரல்ல. அடுத்தது இர்தா உன்னாஸ் காயத்துன் லா துத்ரக். இது ஒரு காயிதா. மனிதர்களை திருப்திப்படுத்தவே இயலாது. இதை நல்லா புரிஞ்சு கொண்டீங்கன்னா வாழ்க்கையில நிம்மதியா வாழலாம். உலகத்துல அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது பயானுக்கு வர நம்முடைய சகோதரர்களாக இருக்கலாம். எல்லோரையும் நம்மளால திருப்திப்படுத்த இயலாது. அப்படி அல்லாஹ் படைக்கல, சாத்தியமும்
இல்ல. அப்படி திருப்திப்படுத்துவதாக இருந்தால் இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் திருப்திப்படுத்துவதற்குரிய எல்லா விதமான தகைமைகளும் யார்கிட்ட இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க திருப்திப்படுத்திருக்கணும், திருப்தி அடையல. எனவே என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லாரும் என்ன நல்லா பேசுவார்கள், எல்லோரும் என்னை பாராட்டுவார்கள், எல்லோரும் என்னை திருப்தி அடைய வேண்டும் என்று நினைப்பது உண்மையிலேயே அறியாமையின் ஒரு உச்சகட்ட நிலை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம திருப்திப்படுத்த வேண்டியது யார? அல்லாஹ்வை. அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். அடுத்தது அவனுடைய தூதர் காட்டிய முறையில் நாம் செய்ய வேண்டும். இது முதலாவது அடிப்படை. இரண்டாவதாக என்னென்றால் சட்டங்கள் பற்றி பேசுகிற போது ஒரு நல்ல தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிறார் இப்போ முஃப்தி ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா. அவர் நிறைய ப்ரோக்ராம் ரேடியோவில், டிவியில், ஆன்லைன்ல எல்லாம் போயிட்டு இருக்கீங்க, யூடியூப்ல எல்லாம் போகும். அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் பொதுமக்கள் கேட்குற கேள்விக்கு அவர் எஸ், நோ, டூ, டோன்ட் டூ இதான் சொல்லுவார். ஆதாரம் எல்லாம் சொல்லி இருக்க மாட்டார். குழந்தை நான் சொல்கிறேன். இப்போ அவர் கேட்குறார், ஷேக் நான் பாங்கு சொன்னதுக்கு பிறகு சாப்பிட்டேன், பாங்கு சொன்னதுக்கு பிறகு எழும்பி சாப்பிட்டுட்டேன், என்னுடைய நோன்பு சேருமா? இல்லை உங்களோட நோன்பு சேராது, நீங்கள் கலாச்சியும். இவ்வளோதான் ஒரு பத்துவா. சரி, இவர் சொல்கிறார், ஷேக் நான் ரமலானில் நியத்து வைக்க மறந்துட்டேன், என்னுடைய நோன்பு சேருமா? நோன்பு சேராது. இதுதான் அவர் பத்துவா வரைக்கும். இந்த குர்ஆன் வசனத்தில் இப்படி வருது, இந்த ஹதீஸ்ல இப்படி வருதுன்றெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னு சொல்லுங்க. முக்கியமான விஷயம் நான் கேட்கறது, இதை புரிகிற அளவுக்கு கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இல்லை. நானும் குர்ஆனை சொல்றேன், ஹதீஸை சொல்றேன், அவரும் குர்ஆனை சொல்லுவார், ஹதீஸை சொல்லுவார். நீங்க என்ன முடிவு? உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறார், ஒரு MBBS டாக்டர். அவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தலையிலையோ அல்லது நரம்பிலையோ ஒரு பிரச்சனை. அவர் ஒரு நியூரோலஜிஸ்டை பார்க்குறார், MBBS டாக்டர். நியூரோலஜிஸ்டை பார்த்தோடனே அவர் ரிப்போர்ட் ஒரு டேஞ்சரான ரிப்போர்ட்டாக இருக்கு, அந்த நியூரோலஜிஸ்ட் கொடுத்தது. அவர் என்ன செய்கிறார், அதை வச்சுட்டு இன்னும் ஒரு நியூரோலஜிஸ்ட் கிட்ட போகிறார். போனோடனே அவர் ரிப்போர்ட்டையும் எடுக்கிறார். இப்போ ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க அவரால் முடியுமா முடியாதா? MBBS டாக்டரால் முடியுமா முடியாதா? முடியும். ரைட். எனக்கு கேளுமா, எனக்கு ஹார்ட் பிரச்சனை, ஒரு கார்டியோலஜிஸ்ட் அக்கரபத்தில் உள்ளாள்கிட்ட காட்டுறார், ஒரு திரும்ப கல்முனையில் உள்ள கார்டியோலஜிஸ்ட்ட காட்டுறார். ரெண்டும் டிஃப்ரெண்டான ரிப்போர்ட். இப்போ என்ன பண்ண, மூணாவது ஆளை தேடுவேன். மூணாவது ஆள்கிட்ட போனால் அவர் இது ரெண்டையும் விட வித்தியாசமாக இருக்கு. அடுத்தது என்ன செய்வேன், நவலோக்காக போவேன். நான் அலைவன், முடிவுக்கு வர மாட்டேன். கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெஸ். இப்போ இவருக்கு ஒரு கெப்பாசிட்டி, MBBS டாக்டருக்கு ஒரு கெப்பாசிட்டி கம்பேர் பண்ணி முடிவெடுக்க முடியும். ஆனால் ஒரு பொதுமகனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அதுபோல தான் மார்க்க விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த குர்ஆன் வசனம், இந்த ஹதீஸ், இந்த இது 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 1 2 3 4 5 லிஸ்ட் போட்டு உங்களால் ஒரு முடிவுக்கு வரையல. இன்னும் ஒருவர் அதை விட கொஞ்சம் இன்னொரு லொஜிக்கை மாற்றி போட்டாருண்டா, அது லைஃப் சொல்லிட்டாருண்டா, லைஃப் எதை வச்சு நீங்கள் லைஃப் நம்பினீங்க? இப்போ பிரதர் ஒரு ஆள்கிட்ட போய் கேள்வி கேட்கிறார், அவர் இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்று சொல்றார். இவர் திரும்ப அவர் வந்து இன்னொரு ஆள்கிட்ட கேட்கிறார், அது லைஃப் என்று சொல்றார். இப்ப நீங்க இதை சஹீ என்று நம்புவீங்களா, லைஃப் நம்புவீங்களா? உங்களுக்கு முடிவெடுக்க இயலாது. நீங்க எப்படி ஒன்று என்ன நம்பணும், நீங்க என்ன நம்பினா சஹீ என்று போவீங்க, அல்லது இவரை நம்பணும், இவரை நம்பினா லைஃப் என்று போவீங்க. இப்ப நீங்க இங்க ரெண்டு பேரையும் ஒரே தராசில வச்சுக்கி நீங்க என்ன ஒரு ஆள் சஹீ ஒரு ஆள் லைஃப் எப்ப முடிவு வரார்? அப்ப இதுல ஒரு தெளிவு தேவை. சட்டங்களை படிக்கும் போது நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். என்ன தெளிவு? மார்க்க சட்டங்கள். இப்போ குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டது எல்லாம் வந்து சட்டங்கள் மட்டும் இல்லை. குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன் ஹதீஸ்ல பெரும் பகுதி அகீதாவை பற்றி பேசுது. பெரிய பகுதி எதை பற்றி பேசுது? அகீதா. இன்னும் ஒரு பகுதி இருக்கு அஹ்லாக். குர்ஆன் ஹதீஸ்ல அஹ்லாக்கை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பகுதி இருக்கு வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு இருக்கு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல, இப்படி எவ்வளவு நபிமார்களுடைய பழைய சமூகங்களுடைய ஃபிரௌனுடைய இப்படி வரலாறுகள் இருக்கு. இதுவும் குர்ஆன்ல ஹதீஸ்ல உள்ளதுதான். ரைட். அது போல குர்ஆனில் ஒரு பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சட்டங்கள். சட்டங்களை பொறுத்தவரையில் குர்ஆனும் ஹதீஸும் சட்டங்களை இரண்டு விதமாக சொல்கின்றன. நான் சொல்றத கவனமா கிரகிச்சு கொள்ள ட்ரை பண்ணுங்க. குர்ஆனும் ஹதீஸும் சட்டங்களை சொல்லுகிற போது இரண்டு விதமாக சொல்லுகின்றன. எப்படி ரெண்டு விதம்? ஒன்று நம்மட பாசையில சொல்றதா இருந்தால் வெட்டொண்டு
துண்டு ரெண்டா சொல்லும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், தெளிவா படிச்சு யாருக்கு படிச்சாலும் விளங்கும். தொழுங்கள், இதுக்கு வேறு அர்த்தம் எல்லாம் சொல்லி கிரிக்கல. ஜக்காத்து கொடுங்கள், நோன்பு பிடியுங்கள், ஹஜ்ஜி செய்யுங்கள், இதெல்லாம் விளங்குது எல்லாருக்கும். ரைட். சில விஷயங்கள், வேறு சில சட்டங்கள், உதாரணமாக இப்ப கணவன் மூத்தாகிறார், கணவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு என்ன பங்கு? கணவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு என்ன பங்கு? இப்ப குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மௌத்தான கணவனுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால், மௌத்தான கணவனுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4/1 கிடைக்கும். இப்ப உதாரணமாக ஒரு 4 கோடி ரூபாய் சொத்தை விட்டுட்டு போனாருண்டா ஒய்ஃபுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 கோடி கிடைக்கும். ரைட். பிள்ளைகள் இல்லாட்டி மற்ற காசுகள் அவர் பெற்றோருக்கு, உடன்பிறப்புகளுக்கு போகும். மௌத்தான கணவனுக்கு பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும்? 8/1 கிடைக்கும். ரைட். அப்ப அவருக்கு 4 கோடியில 50 லட்சம் தான் கிடைக்கும். மற்றது பிள்ளைகளுக்கு, அவர் பெற்றோருக்கு போகும். ரைட். இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சொல்லப்பட்டது. வட்டொன்று துண்டு ரெண்டா. இதுல வேற கருத்துக்கள் எல்லாம் நோ சான்ஸ். ஒரே வார்த்தை தான், எங்க போனாலும் இதுதான் பத்துவா. கணவன் மௌத்தானால் கணவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு எவ்வளவு பங்குண்டு போய் நீங்க அக்கரப்பத்து ஜமியத்துல் உலமாவுல கேட்டாலும் அதுதான் பத்துவா, அக்கரப்பத்து தௌஹீதுல் உலமாக்கள்கிட்ட கேட்டாலும் அதுதான் பத்துவா, அக்கரப்பத்தில் வேற யார் இருந்தாலும் அங்க போய் கேட்டாலும் இதுதான் பத்துவா, ஜமியத்துல் உலமாவுல போய் கேட்டாலும் அதுதான் பத்துவா, அமெரிக்காவில் போய் கேட்டாலும் இதுதான் பத்துவா, ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் இதுதான். இது மாறாது. ஏன்? குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லப்படும். இதுக்கு மாற்றமாக கருதி சொல்றது கூடுமா? சிம்பிளான விஷயம். இதுக்கு ஆய்வெல்லாம் தேவையில்லை. இதுக்கு மாற்றமாக கருதி சொல்வது வழிகேடு என்று அல்லாஹ் தெளிவா சொன்னதுக்கு பிறகு மாற்றி கருதி சொல்ல நம்ம யாரு? நம்ம நரகம் தான் போவோம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு பகுதி சட்டம் இருக்கிறது. 2-3 கருத்துக்கு அதுல இடம்பாடு இருக்கும். 2 கருத்துக்கோ அதுக்கு மேற்பட்ட கருத்துக்களுக்கோ இடம்பாடு இருக்கும். எதுல? குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட சட்டங்களுக்கு. 2-3 கருத்துக்களுக்கு இடம்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடம்பாட்டை வைத்தது யாரு? யாரு வச்ச? அல்லாஹ் தான் வச்சிருக்காரு. அப்புறம் நம்ம என்னதுக்கு ஒரு கருத்து நிற்கணும்? அல்லாவே 2-3 கருத்துக்கு இடம்பாடு வச்சிருக்கும் போது நான் வந்து இல்லை உண்டுதான் நின்றா இதுல அல்லாஹ் பிழையா நான் பிழையா? இதை புரிகிறோம் இல்லை. தியோரிட்டிக்கலி இந்த விஷயத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க, அந்த மார்க்க நாலேஜ் உள்ளவங்க. பிராக்டிக்கலி வரும்போது அடமண்டா இருக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. அது சைக்காலஜிக்கல் டிஸார்டரா அல்லது இது வேறு ஒரு கோளாறான்றது நமக்கு விளங்குது இல்லை. தியோரிட்டிக்கலி அவங்களுக்கு புரியுது. அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் 2-2க்கு மேற்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய செய்திகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய தந்திருக்கிறார்கள். அதுல நம்ம ஒரு கருத்தை பிடித்து தொங்கிக் கொண்டு என்னுடைய கருத்து மட்டும்தான் என்று நின்று கொண்டு மற்ற கருத்துக்கள் எல்லாவற்றையும் வழிகெடுத்து அந்த கருத்தெல்லாம் எங்கட வழிக்குள்ள கொண்டு வந்துடப்படாது, எங்கட இடத்தை கொண்டு வந்துடப்படாது, எங்கட மேடைக்கு அதெல்லாம் வரக்கூடாது என்று பேசுவது பிழன்றது அவங்களுக்கு ஏன் புரியலன்றது புரியுதில்லை. அல்லாஹு ஆலம். அப்ப ஃபிக்கு அந்த நோன்பினுடைய சட்டங்களை படிக்கும் போது இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்க போறேன்டா, அப்ப முதல்ல எல்லாம் என்ன பண்ணோம்னா ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு வந்தோம் உங்களோட லேசிக்காக. ஆனால் பொதுமக்கள் என்ன புரிய ஆரம்பிச்சுட்டாங்கண்டா இது மட்டும்தான் என்று புரிஞ்சுட்டாங்க. புரிஞ்சதால பொதுமக்களுக்குள்ள குழப்பம். இது தௌஹீதுல மட்டும் இல்லை, எல்லா பள்ளிக்குள்ள போனாலும் இந்த குழப்பம் இருக்கு. மற்ற மௌலவிமாரும் இதை சரியா சொல்லி கொடுக்கல. இப்படி ஒரு பகுதி இருக்கப்பா மார்க்கத்துல, இப்படி அவங்க சொல்ற கருத்துக்கு மார்க்கத்தில் இடம்பாடு இருக்கு, இப்படி அவங்களோட மக்களுக்கு அவங்க மெம்பர்ல வச்சு மற்ற இடங்கள்ல வச்சு போதிச்சிருந்தா சண்டை வராது. சிம்பிளா போயிருக்கும். அவங்க நாங்க சொல்ற மட்டும்தான் சரி. அவங்க அதே மாதிரி நம்மட சிலர் என்ன செய்ய துவங்கிட்டாங்க, நாங்க சொல்றது மட்டும்தான் சரி என்று சொல்ல துவங்கிட்டாங்க. இப்ப கடைசியில சத்தியம் அசத்தியம் ஹக் பாத்தில் என்று வரக்கூடாத விஷயங்கள் மார்க்க அடிப்படையில் நம்ம அப்படி கொண்டாந்து நிறுத்திட்டோம். இதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். இதை நம்ம அடிக்கடி வலியுறுத்திட்டு வாரம். புரிகிறது எந்த அளவுக்கு புரிவீங்கன்ற அல்லாஹ் ஆலம் எனக்கு தெரியல. என்னால் முடியுமானவரை சிம்பிளாக அதை நான் சொல்லியிருக்கிறேன். புரியலண்டா உலமாக்கள்கிட்ட கேட்டு புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். முக்கியமான விஷயம். அப்போ நோன்பின் சட்டங்களை பற்றி நம்ம பேசும்போது இப்போ எனக்கு நான் உலமாக்களுடைய புத்தகங்கள் கிதாபுகள் மற்ற குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வரக்கூடிய விஷயங்களை வாசித்து நம்ம புரிஞ்சு கொண்டதை நம்ம சொல்லுவோம். இன்னும் ஒருவர் வந்து மாற்றமாகவும் சொல்லலாம். சொன்னால் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய அடிப்படை என்னென்றால் இது இஜ்திஹாதுக்குரிய விஷயம். என்ன விஷயம்? இஜ்திஹாத். இஜ்திஹாதுன்னா ஆய்வுக்குரிய விஷயம். இதில் சரியான முடிவை அடைந்தவருக்கு 2 கூலி கிடைக்கும், தவறு விட்டவருக்கு 1 கூலி கிடைக்கும்.
என்னுடைய பார்வையில் நான் சரி, அதெல்லாம் நான் சொல்றேன். அவருடைய பார்வையில் என்னுடைய கருத்து தவறு. ஆனால் அவர் என்ன புரியணும், முபாரக் மதனிக்கு ஒரு கூலி கிடைக்கும். என்னுடைய பார்வையில் அவர் தவறு, ஆனா நான் என்னத்தை புரியணும், அவருக்கும் ஒரு கூலி இருக்கு. அப்ப நான் அவரை சும்மா வம்புக்கு இழுக்க மாட்டேன், அவரை டேமேஜ் பண்ண மாட்டேன், அவருக்கு துவா செய்வேன், ரெண்டு பேரும் ஒன்றா தொழுதுட்டு போவோம், ஒரு இஷ்யூவே இல்லை. நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்மட மூலைமாறு, இப்ப இங்க தொலைவார மூலைமாற நீங்க தனித்தனியை எடுத்து திடீர்னு முன்கூட்டி அவங்களை சந்திக்க விடாம தனித்தனியை எடுத்து கேளுங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் மாமூமாக தொழும்போது ஓதணுமோ ஓத தேவையில்லையா? ஒருவர் சொல்லுவார் ஓதணும் பண்ணுவார், இன்னும் ஒருவர் ஓத தேவையில்லைன்னு சொல்லுவார். ஷூரா சொல்லுவோம். ஆனா ரெண்டு பேரும் தொழுதுட்டு தான் இருக்கோம், ஒன்றா தான் இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. என்ன எங்களுக்கு தெரியும் இது இஜ்திஹாதுக்குரியது. ஓதணும் புரிஞ்சவர் என்ன செய்வார், ஓதுவார், ஓத சொல்லுவார். ஓத தேவையில்லை என்று புரிஞ்சவர் என்ன செய்வார், அவர் ஓத மாட்டார், கேட்டா ஓத தேவையில்லை என்று சொல்லுவார். இதை போய் சண்டை பிடிக்க வேணாம்னு தான் நான் சொல்றேன். மார்க்கம் சொல்லுது அடிபிடிப்படாதுங்க. இதால போய் ஹக்கு பாத்தில் அவர பள்ளிக்கு நான் போக மாட்டேன், இந்த பள்ளிக்கு அவர் வர மாட்டார், இவங்களுக்கு இடையில ஒத்துமை இல்லைன்ற ஒரு கன்செப்டுக்கு வராதுங்க. இந்த புரிதலை இந்த உம்மத்துக்கு கொடுத்துட்டோம் என்றால், குறிப்பாக தாயிகள் மௌலவிகள் இந்த புரிதலை உம்மத்துக்கு சரியாக அந்த மன உச்சைகளுக்கு கட்டுப்படாமல் ஒரு பரந்த மனதோடு குர்ஆன் சுன்னா நிழலில் இதை கொடுத்துட்டா இந்த சமூகத்தில் பல பிரச்சனைகள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தீர்ந்துவிடும். இந்த பின்புலத்தை நீங்கள் கவனத்தில் வைத்து கொண்டுதான் நோன்பின் சட்டங்களை பற்றி நீங்கள் படிக்க வேண்டும். நோன்புட சட்டம் மட்டும் இல்லை, தொழுகட சட்டமும் அப்படித்தான், ஜக்காத்தினுடைய சட்டமும் அப்படித்தான், ஹஜ்ஜினுடைய சட்டமும் அப்படித்தான். லைஃப்ல உள்ள ஒவ்வொரு நடைமுறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சட்டங்களுடைய நிலைமை இதுதான். ஆனால் இந்த வகுப்புல இப்போ நான் இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிடங்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஆனால் பூரணமாக கிரகித்திருப்பீர்களான்னு கேட்டால் நான் ஒரு ஒர்க் ஷீட் தந்து பார்த்தா தெரியும், புரிஞ்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் ரெக்கார்ட் ஆகுது, சோஷியல் மீடியாவிலையும் அது இருக்கும். திரும்ப திரும்ப கேளுங்க, அது பேசிக்கான விஷயம். வெறுமனே ஜஸ்ட் லைக் தட் கேட்டுட்டு விட்டுட்டு போகாதீங்க. உங்களோட மைண்டை ஃப்ரீஸ் ஆக்காதீங்க. மைண்டை ஃப்ரீஸ் ஆக்கின ஃப்ரீஸ்ன்ற என்ன அடமண்டா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்படியே வச்சுக்கிறது. நான் வேற ஒன்றையும் உள்வாங்க மாட்டேன், எந்த கருத்து மட்டும்தான் சரி என்கிற அந்த மனநிலை இஸ்லாத்துல கிடையாது. நான் சொன்னேனே, முதல் செஞ்சம் சஹி என்று தெரியும் போது, இப்போ லைஃப் என்று சொன்னா விடுறோம், அவ்வளவுதான். இதுக்கு போய் நம்ம ஃபத்வா கொடுக்க தேவையில்லை. இந்த பின்புலத்தில் நோன்பின் சட்டங்களை நம்ம அறிய முயற்சியும். என்ற நோன்புட பல விஷயங்கள் இப்படி கருத்து வேறுபாட்டுக்கு இடமான. அதுலேயும் நான் எல்லாம் பேசுறதுக்கு டைம் போதாது என்றால் இது பெரிய ஒரு தலைப்பு, நிறைய விஷயங்கள், ஒரு அடிப்படையாக தேவையான சில விஷயங்களை மட்டும் நினைவுபடுத்தலாம் நினைக்கிறேன். இதுல முதலாவதாக இப்போ புற பார்க்குற விஷயம், அது அடிக்கடி சொல்ற விஷயம்தான். புற பார்க்கறது இஜ்திஹாதுக்குரியது, ரைட்? ஒவ்வொரு பிரதேசத்திலும் புற பார்க்கணுமா அல்லது ஒரு இடத்துல பார்க்குற புற உலகம் முழுக்க தேவையானதுல சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் முடிவெடுக்கிறது யாரு? அத்தாரிட்டி, அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், அவங்க தான் முடிவெடுப்பாங்க. கருத்து வேறுபாடு உலமாக்களுக்குள்ள இருந்துட்டு போகும், ஆனால் முடிவெடுக்கிறது உலமாக்கள், ஆட்சியாளர்கள். அந்த வகையில் இப்போ சிம்பிளாக நீங்கள் இப்போ நமக்கு லேசிக்காக புரிகிற லேசிக்காக சவுதி அரேபியாவில் அரஃபாவில் பெரிய ஒரு இபாதத் அது. அரஃபா ஹஜ்ஜுண்டா அரஃபா தான். அரஃபாவில் ஹாஜிகள் எப்போ நிற்பாங்க? சவுதி அரசாங்கம் பிற 9 எப்போ தீர்மானிக்குதோ அப்போதான் நிற்பாங்களே தவிர சில நேரங்களில் பார்த்த விஷயத்தில் முரண்பாடு இருக்கும். ஒருவர் இன்டர்நேஷனல் கருத்து உள்ளவராக இருப்பார், ஒரு லோக்கலாக இருப்பார். சவுதி அரசாங்கம் தீர்மானிச்சது லோக்கல் பிறையாக இருக்கும். அப்போ இன்டர்நேஷனல் காராளுக்கு 9 எத்தனை? 10. ஆனால் அங்கே போய் 10க்கு ஒருத்தர் அரஃபாவில் நிற்கிறல்ல. இந்த உதாரணத்தை நீங்கள் கிரகிச்சு கொண்டீங்கன்னா மற்ற ஆய்வுகள், கிரீன்விச் கோடு, அந்த கோடு, இந்த கோடு, பூமி சுழற்சி, தலைக்கு மேல் அமெரிக்கா, காலுக்கு கீழே சைனா, இதெல்லாம் பேசி தடுமாற தேவையில்லை. ஜஸ்ட் நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் ஒன்று சேருகிற நாள் எப்போ? நானும் தான் நீங்களும் தான் ஹஜ்ஜிக்கு போனால் சவுதி அரசாங்கம் எப்போ போகிற 9 டிக்ளேர் பண்ணதோ அண்டை அங்கே இன்டர்நேஷனலும் இல்லை, லோக்கலும் இல்லை, கல்குலேஷனும் இல்லை, எல்லாரும் கட்டுப்பட்டு போகிறோம். அப்போ அங்கே கட்டுப்பட்டுட்டு போகிறோம்னா எல்லா இடத்தையும் கட்டுப்பட்டால் பிரச்சனை முடியுது. அதில் மட்டும் எனக்கு பிடிச்சி தொங்கணும். எல்லாமே 1 அல்லது 2 என்ற நிலையில் உள்ளது தானே, 2 கூலி அல்லது 1. உண்மையிலேயே இந்த நாட்டில் எல்லாருமே இன்டர்நேஷனல் என்ற நிலையில் இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? நான் எப்படி பேசுவேன்டா, எல்லாரும் இன்டர்நேஷனலுக்கு போங்கன்னு தான் பேசுவேன். என்றால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பெருநாள் கொண்டாடுறதுதான் பெருநாள் உள்ள மகிழ்ச்சி. மாதவிடாய் உள்ள பெண்களும் வாங்கன்னு சொல்றாங்கண்டா, பெருநாள் நோக்கம் எல்லாரும் ஒன்றாக எதிராகிறது. அப்ப நமக்கு 2க்கு இடம்பாடு இருக்கும் போது ஒன்றை மட்டும் வலியுறுத்தி மற்றத்தை வழிகெடுக்க கூடாது
என்ற விஷயம் தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த இஜ்திஹாத் கன்செப்ட். இது தியோரிட்டிக்கலாக கொள்கை அளவில் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிராக்டிக்கலாக வரும்போது போட்டு குழப்புறாங்க. அல்லாஹு தஆலா நமக்கும் அவர்களுக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும், உள்ளங்களை அல்லாஹ் விரிவாக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நீயத்தை பொறுத்தவரையில எந்த ஒரு அமலுக்கும் நீயத் ஷரத்தாகும். எந்த ஒரு அமலா, நீங்க ஒரு 10 ரூபா காசு கொடுக்க போறீங்க ஒரு ஆளுக்கு சதக்காவா, நீயத் இருந்தால் தான் கபூல். அதான் இஹ்லாஸ் என்று சொன்னேன் ஃபர்ஸ்ட். அப்ப அல்லாஹ்வுக்காக இதை கொடுக்குறேன்னு நியத் வைக்கும், அல்லாஹ்வுக்காக இதை செய்யறேன்னு நியத் வைக்கும், அல்லாஹ்வுக்காக இதை ஸ்டார்ட் பண்றேன்னு நியத் வைக்கும். அந்த வகையில நோன்புக்கும் நீயத் ஷரத்தாகும். அதுல மாற்று கருத்து இல்லை, எல்லாருமே ஏகோபித்தது. ஆனால் ரமலான் நோன்புக்கு முதல் நியத்து வைக்க வேண்டுமா? ஒரு ஃபர்ஸ்ட் முதல் தலைநோன்பு அன்றைக்கு நியத்து வச்சா போதுமா, அல்லது ஒவ்வொரு நாளும் நியத்து வைக்க வேண்டுமா என்று கேட்டால் கருத்து வேறுபாடு இருக்கிறது. கருத்து வேறுபாடு எப்படி? கருத்து வேறுபாடு, சிலர் சொல்றாங்க முதல் நாள் நான் 30 நோன்பையும் பிடிப்பேன் என்று நியத்து வச்சுட்டா போதும், ஒவ்வொரு நாளும் இனி ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் ஒவ்வொரு நைட்டும் நீ ரிஃப்ரெஷ் பண்ணணும். ரைட், இது பெரிய நீண்ட கருத்து வேறுபாடான விஷயம். இதுல சரியான கருத்து என்ன? வல்லாஹு ஆலம், முதல் நாள் நியத்து வச்சா போதும், ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த நியத்தை புதுப்பிச்சுக் கொள்வது சிறந்தது. இப்ப உதாரணமா இன்றைக்கு நம்ம நியத்து, இன்றைக்கு ஷவால் என்று வச்சுக்கோம், இந்த ரமலான் ஃபர்ஸ்ட் என்று வச்சுக்கொள்வோம். இன்றைக்கு நம்ம நியத்து வைக்கிறோம் என்ன, இன்ஷா அல்லாஹ் 30 நோன்பும் யா அல்லாஹ் நான் உனக்காக பிடிப்பேன் என்று நியத்து வச்சுக்கொள்றோம். இப்ப நமக்கு செகண்ட் டே மறந்துச்சு, நோன்பு சேருமா இல்லையா? சேரும், இதான் சரி. ஆனா செகண்ட் டே மறக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் எப்படி சஹர் அப்படி இப்படின்னு படுக்கும் போதே அந்த மைண்ட் செட்டோட படுப்பும் ப்ரொசீஜர். ஆனால் சட்ட ரீதியாக நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது முதல் நாள் நியத்து வைத்தால் போதுமானது, மற்ற நாட்கள் கட்டாயம் நியத்து வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லைன்றதை புரியும். அடுத்தது சஹருடைய விஷயம். சஹர் செய்வது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸஹூரி பரக்கா. சஹர் செய்யுங்கள், சஹரை செய்வதிலே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வைத்திருக்கிறான். சஹர் செய்வதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சஹர் செய்யறது பரக்கா. அப்ப சஹர் செய்யறது சுன்னா முஅக்கதா, சஹர் செய்யறது பரக்கா. இந்த சஹர் எப்ப செய்யணும் என்று கேட்டால், இந்த ஃபஜ்ருக்கு நெருக்கமான நேரத்தில் சஹர் செய்வது சிறந்தது. அதான் சுன்னா. இப்ப சிலர் முந்தி எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதுல ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தெரியும், அந்த பாவா சஹர் அரட்டுறது நம்முடைய ஊர்ல எல்லாம் இருந்த நடைமுறை. அவர் 1 மணிலேருந்து 12 மணிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சுவார். ஜிஞ்சிம்பாவான்ற எங்களோட ஊர்ல அவர் பாட்டு படிச்சு அடிச்சு வேகமா போவார். அப்ப அந்நேரம் 1 மணி கிளம்பி சஹர் செஞ்சுட்டு படுத்தாங்கன்னா சுபகம் இல்லை. சஹர் என்பது சுன்னா, சுபஹ் என்பது அடிப்படை கடமை. அப்ப சஹர் என்ற சுன்னாவை ஏழியா செய்யறதால சுபகம் மிஸ் ஆகுது. இப்பவும் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த சோசியல் மீடியாக்களுக்கு அடிமையானவர்கள் சோசியல் மீடியாக்கள்ல நீண்ட நேரம் இருந்து விட்டு ஒரு 3 மணி 3:30க்கு சஹர் செஞ்சுட்டு தூங்குறாங்க. சுபகுடைய நேரம் 5 மணி ஆயிருக்கு. சஹர் அப்படி செஞ்சா கூடுமாண்டா கூடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் சுன்னாவுக்கு மாற்றம் செய்யும் போது அங்க ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம விழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்ப சஹர நேரத்தோட செய்வோம், அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இப்ப அடுத்த நம்மகிட்ட வர கேள்வி என்னென்றால், சஹர் செஞ்சு கொண்டிருக்கும் போது பாங்கு சொல்லுது, சஹர் செய்து கொண்டிருக்கும் போது பாங்கு சொல்லுது. இப்ப என்ன பண்றது? நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நியத்து வைக்கிறதா, அந்த நோன்பை ஸ்டார்ட் பண்றதா, அல்லது உடனே ஸ்டாப் பண்றதா? கருத்து வேறுபாடு இருக்கிறது, சின்ன கருத்து வேறுபாடு. பெரிய அதிகமான உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அவர் உடனே நிப்பாட்டும், அவர் உடனே நிறுத்தி விட வேண்டும், சாப்பிட்றத உடனே நிறுத்தி. ஆனா வாய்க்குள்ள உள்ளதை என்ன செய்யற, விழுங்க தானே வேணும், அதை பூரணப்படுத்திடும். வாய்க்குள்ள வச்சத அவர் பூரணப்படுத்தி விட வேண்டும். இப்ப நமக்கு சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்கு என்னென்றால், உங்களுடைய கையில் பாத்திரம் இருக்கிற போது நீங்கள் அதை பாங்கு சொல்லுது, ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லுது என்றால், உங்களுடைய உணவை பூரணப்படுத்தாமல் நீங்கள் உங்களுடைய பாத்திரத்தை கீழே வைக்க வேண்டாம். அப்படி ஒரு ஹதீஸ் அபூதாவுதுல வருது, இன்னும் பல கிரந்தங்கள்ல. எப்படி அது? நீங்க சாப்பிட்டு சஹர் செய்து கொண்டிருக்கும் போது சுபோவுக்கு பாங்கு சொல்லுது. இப்ப உங்களுடைய தேவையை நிறைவேற்றாத வரை நீங்கள் பாத்திரத்தை கீழே வைக்க வேண்டாம், இப்படி வருது. இப்ப இந்த ஹதீஸை நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், சொல்லிட்டு சாப்பிடலாம் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டது. இது மக்கள் எப்படி புரியுறாங்க? சிலர் நல்லா தெரியுது, 5 மணிக்கு பாங்கு, ஒரு எழும்பிரிக்கார் 4:50, டக்குன்னு ஓடி போய் கிச்சன்ல இருக்க சோறு கறியெல்லாம் ஒரு பிளேட்ல கொட்டி
கொண்டாந்து வச்சுக்கி, இல்லை ரியலா, நான் அதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை, ரியலா பார்த்திருக்கிறோம், கொண்டாந்து வச்சு சாப்பிட்றாரு, வாங்கி சொல்லுது, வேணும்னு சாப்பிட்றாரு, கேட்டால் அது ஹதீஸ் இருக்குன்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலை. ரைட். இந்த ஹதீஸை பற்றி பேசக்கூடிய உலமாக்கள் ஒன்று என்ன சொல்றாங்க என்றால், முதலாவது இதனுடைய கருத்து அதுவல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வாய்க்குள்ள வச்சுட்டேன், நம்ம டைமை பார்க்கல, வாய்க்குள்ள வச்சுட்டோம், வாங்கி சொல்லுது, இப்போ என்ன செய்யணும், சாப்பிட்டு முடிக்கணும், கொஞ்சம் தண்ணி குடிக்க வேண்டி வரும், இல்லாட்டி நமக்கு டைஜஸ்ட் ஆகாது, சங்கடமாக இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்றது. இதுதான் என்னுடைய கருத்து என்று எடுக்கணுமே தவிர அந்த பிளேட் நிறைய கொண்டாந்து வச்சு ஃபுல்லா சாப்பிட்றது என்பது அல்ல என்று எடுக்கணும். ரெண்டாவது ஒரு செய்தி சொல்றாங்க, இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக பலமானது அல்ல. இந்த ஹதீஸ் ஸ்ட்ராங்கான ஹதீஸ் இல்லை என்றாங்க, பலவீனமான ஹதீஸ் என்று சொல்றாங்க. அப்ப நமக்கு பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரர்கள் இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும். எப்படினால், இந்த சட்டங்களை படிக்கும் போது அல் ஹுரூஜு மினல் ஹிலாஃபி கைர், கருத்து வேறுபாட்டிலிருந்து வெளியிறங்குவது சிறந்தது. கருத்து வேறுபாட்டுக்குள்ள போய் தலையை போட்டு குழப்பிக்கு நிற்கக்கூடாது. எது கருத்து வேறுபாடு இல்லையோ அதை பார்த்துக்கு போகணும், கருத்து வேறுபாட்டானதை விட்டுறணும். இப்போ உதாரணமாக இப்ப நம்ம போய் அக்கரப்பது பெரிய பள்ளியில் இருக்கிறோம், 11 ரக்கா தராவி தொழுதா கூடுமா கூடாதா? என்ன சொல்லுவாங்க? கூடும்னு தான் சொல்லுவாங்க. அங்குள்ள மௌலவிகள் என்ன சொல்லுவாங்கன்றா 11 ரக்கா தராவி தொழுதா கூடும் என்பார்கள். ரைட். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? 11 தொழுங்கன்றோம். இப்ப இடையில குழப்பம் எதுல வருது? 23 தொழலாமா இல்லையான்றதுல. இப்ப கருத்து வேறுபாடு இல்லாதது எது? 11. அவங்களும் ஏற்றுக்கொள்றாங்க, நம்மளே. அப்ப நம்ம 11ஓட போனோம்டா சரி, நம்ம விவாதத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. அதே போல ஜக்காத்துல் ஃபித்ர், சிலர் சொல்றாங்க காசா கொடுக்கலாம்னா, கடைசியில் கொடுக்குற ஜக்காத்துல் ஃபித்ர காசா கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? காசா கொடுக்கல, தானியமாக அந்த உணவு எந்த பிரதான உணவு இருக்கோ அதை தான் கொடுக்கணும்னு சொல்றோம். ரைட். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, அந்த காசா கொடுக்கலாம் என்பவர்களிடம் போய் கேட்கிறோம், பொருளா கொடுக்கலாமா இல்லையா? எப்படி கேட்கிறோம்? அரிசி கோதுமை என்று பொருளாக அதை கொடுக்கலாமான்னு கேட்ட என்ன சொல்லுவாங்க? கூடும்னு. நம்ம என்ன சொல்றோம்? பொருளா கொடுங்கன்றோம். அப்ப சப்ஜெக்ட் க்ளோஸ். கருத்து வேறுபாடு எதுல? காசா கொடுக்கலாமா இல்லையா என்பதுல தான் கருத்து வேறுபாடு. அப்ப கருத்து வேறுபாட்டுக்குள்ள உள்ள சைட்டை தூக்கி வச்சுட்டு புறவு கொடுப்போம், காசை சதக்காவா கொடுப்போம், நோம்புக்குள்ளேயும் காசை சதக்காவா கொடுப்போம். இப்ப நம்ம ஜக்காத்துல் ஃபித்ருக்கு என்ன செய்வோம்? அரிசை கொடுத்துட்டு போவோம் முடிவெடுத்தா ராஹத்தா இல்லையா? இப்படியான கருத்து வேறுபாடான விஷயங்கள்ல வெளியேற ட்ரை பண்ணணும். அந்த வகையில இப்ப கையில உணவு இருக்கும் போது வாங்க சொல்லிவிட்டால், நம்ம வாய்க்குள்ள வச்ச உணவை தின்னுட்டு ஒரு முரடோ 2 முரடோ தண்ணியை குடிச்சிட்டு கம்ப்ளீட் பண்றது என்பது தற்செயலாக நடக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் இதை ஒரு வல்லமையாக ஆக்குவது என்பது உண்மையிலேயே தெளிவான தவறாகும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இப்ப சஹர் செய்து விட்டு தூங்குகிறோம். தூங்கினால் ஒருவருக்கு சஹர் செஞ்சுட்டு சுபஹ் தொழுதுட்டு வந்து தூங்குகிறார். தூங்கியவருக்கு குளிப்பு கடமையாகிறது கனவில். இப்படி ஏற்பட்டதனால் அவருடைய நோன்பு பாதிக்கப்படுமா? இல்லை. இது தெளிவான விஷயம். இதுல கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கிடையாது. இப்ப சுபஹ் தொழுதுட்டு வந்து ஒருவர் தூங்குறார், தூங்கியவருக்கு கனவு கண்டு குளிப்பு கடமையாகிறது. அப்படி குளிப்பு கடமையாகுவதனால் அவருடைய நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே போல சஹரோட சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு பிராக்டிக்கல் இஷ்யூ என்னன்னு கேட்டால், சிலர் அலாரம் எல்லாம் வச்சுட்டு தூங்குவாங்க. வாங்க சொல்லக்குள்ளதான் முழிப்பு வரும் முழு குடும்பத்துக்கு, அல்லது சில நேரம் தனிய அங்க ஹாஸ்டல்கள்ல ரூம்கள்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். இப்ப இந்த நேரத்தில் சஹர் செய்யவில்லை, நோன்பு சேருமா? நிறைய பேர் நோன்பு வந்தா நமக்கு காலையில சுபஹ் தொழுது சில நேரம் தூங்குவோம், தூங்கினா தூங்க விடாம அந்த நேரத்துல கோல் எடுத்து அதிகமாக கேட்கிற கேள்வி, அந்த நேரத்துல கோல் வந்தா நம்ம கெஸ் பண்ணிக்குவோம் இதுதான் மசாலாண்டு. இந்த கேள்வியை கேட்கிறாங்க, என்ன சஹருக்கு எலும்பல்ல அப்படியே தூங்கிட்டோம், நோன்பு வைக்கலாமா, நோன்பை கண்டினியூ பண்ணலாமா இல்லையா? இப்ப நம்ம தூங்கும் போது நீயத்தோட தான் தூங்கினோம். சஹர் செய்வது சுன்னா. எனவே ஒருவருக்கு அந்த சுன்னா மிஸ் ஆகுவதனால் நோன்பு மிஸ் ஆகாது. எனவே தாராளமாக அவர் நோன்பை கண்டினியூ பண்ணலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாருக்கும் இந்த மெசேஜை சொல்லிருங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நோன்போடு உள்ள சட்டங்கள் தொடர்பாக உள்ள ஒரு சங்கடமான சூழ்நிலை என்னென்றால், ஒரு பெண்ணுக்கு இப்ப அவங்க மாதவிடாய் ஏற்பட்டால் நோன்பு பிடிக்கக்கூடாது. மாதவிடாய் ஏற்பட்டால் நோன்பு பிடிக்கக்கூடாது. சஹர் செஞ்சிட்டாங்க, சுபவும் தொழுதுட்டாங்க, மாதவிடாய் வந்துட்டு நோன்பு பாத்திலாகி விடும், நோன்பு முறிஞ்சிடும். இவங்க அந்த நோன்பை பிறகு கலா செய்ய வேண்டும்.
அதே நேரத்தில் ஒரு பெண் நோன்பு பிடிச்சிட்டு போறாங்க, மாஷா அல்லாஹ், இஃப்தார் டைம் 6 மணி ஃபார் எக்ஸாம்பிள். இஃப்தாருடைய நேரம் 6 மணி என்று இருக்கும் போது 5:50 அவர்களுக்கு மாதவிடாய் வருகிறது. இப்ப இந்த பெண்ணுடைய நிலை என்ன? 10 நிமிஷம் தானே, அப்படி இருந்துட்டு நோன்பு திறக்கிறதா அல்லது அவர்களுடைய நோன்பு பாத்திலாகிவிடுமா? என்ன, அவனோட நோன்பு பாத்திலாகிவிடும். பிறகு அவர்கள் கலாச்சிய வேண்டும். அநீதி இனிதி என்றெல்லாம் சொல்லல. என்னுடைய அல்லாஹுடைய தூதருடைய சட்டம். எனவே இதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நோன்போடு இருக்கிறோம், சஹர் செஞ்சாச்சு, நோன்பு பிடிச்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். நோன்போடு இருக்கும் போது இப்ப நமக்கு வழக்க தோஷத்துல காலையில் எழும்பி ஒரு ஆள் எப்பவுமே என்ன செய்வார், ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பார். அந்த நினைப்பில் என்ன செய்கிறாருண்டா, படுத்து எழும்பி போய் ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்க அல்லது டேபிளில் தண்ணி இருக்க எடுத்து ஒரு ஃபுல் கிளாஸ் ஒன்றை குடிச்சிட்டு வந்துட்டார், அல்லது குடிச்சு கொண்டு இருக்கிறார். வைஃப் வந்து நீங்க நோன்பு விட்டுறாங்க. இப்ப இவர் என்ன செய்வார்? அல்லது இதே போல ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு விடுகிறார். வந்து பார்த்தா நல்ல வாழைப்பழம் இருக்கு, அழகா கொண்டு எடுத்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டு முடிகிற கட்டத்தில் வைஃப் வந்து சொல்றாங்க நீங்க நோன்பு. அல்லது வாழைப்பழ தோலை கண்டு வைஃப் கேட்கிறாங்க, இந்த வாழைப்பழத்தை திண்டாரு, நான் எப்போது இன்னைக்கு நோன்பு, அல்லாஹ் நோன்பு என்ன? இப்ப நோன்பு பாத்திலாகுமா அல்லது நோன்பை கண்டினியூ பண்றதா? நோன்பை கண்டினியூ பண்ண வேண்டும். எந்த வகையிலும் நோன்பை அது நிறைய சாப்பிட்டாலும் சரி, சில நேரங்களில் ஃபுல்லா சாப்பிட்டுருப்பார், நினைவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறார்கள், ஒருவர் மறந்து போய் உண்டால் குடித்தால் அவர் நோன்பை பூரணப்படுத்தட்டும், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு ஸ்பெஷலாக அல்லாஹ் சாப்பிட கொடுத்தான், குடிக்க கொடுத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல இப்ப நோன்போடு இருக்கும் போது நோன்பு முறிவது என்பது அறிந்து கொண்டிருக்கிற நிலையில், நம்ம அறிந்த நிலையில் ஏதாவது ஒன்று நம்முடைய வயிற்றுக்குள் செல்வது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அறிந்த நிலையில் ஏதாவது ஒன்று நம்முடைய வயிற்றுக்குள் சென்றால், நம்முடைய விருப்பத்தின் பேரில் நம்ம அறிந்த நிலையில் ஏதாவது ஒன்று வயிற்றுக்குள் போனால் நம்முடைய நோன்பு முறிந்து விடும். அந்த வகையில சில நேரங்களில் நம்ம தெரிஞ்சுக்கி சாப்பிட்டா குடிச்சா அது சீக்கிரம் தரும். ஆனால் சில நேரங்களில் நம்ம பைக்கில் போவோம், ஏதாவது ஒன்று குறாலுக்கு செலாண்டுள்ள வாயை துறக்கக்குள்ள ஏதாவது ஒரு பூச்சியோ அல்லது ஏதோ ஒன்று தொண்டைக்குள்ள போய் அப்படி போகும், உள்ளுக்கு அழகா தெரியும். நோம்பு முறியுமா? முடியாது. அதே மாதிரி ஒருவர் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வேலை செய்கிறார், அவர் அந்த ஓரத்தை கிளீன் பண்ணி நிற்கக்குள்ள திடீர்னு நோம்போட நின்றவர் விழுறார். விழும் போது அவரை அறியாமல் 2-3 மிடர் தண்ணீர் குடித்து விட்டார். நோம்பு முறியுமா? முடியாது. ஏன்? அவரை கொண்ட்ரோல்ல நடக்கல, அவரை கொண்ட்ரோலை தாண்டி நடந்தது என்பதனால் அவருடைய நோன்பு முறியாது. இப்ப சில நேரங்கள்ல நம்ம இந்த சில ட்ராப்ஸ் விடுவோம் மூக்குக்கு, உதாரணமா நசல் ட்ராப்ஸ் விடும்போது அப்படியே தண்ணி தொண்டைக்குள்ள அந்த லிக்விட் போகும், நமக்கு விளங்கும் இடத்துல புளிச்சிட்டு கசக்கிட்டு ஒரு வகையா போகும். அப்படி போனால் நம்மளோட வயிற்றுக்குள்ளது போகுது. இப்ப என்ன செய்யும்? நோன்பு முறியும். நம்ம மூக்குக்குள்ள விடக்கூடிய நசல் ட்ராப்ஸ் நம்மளோட தொண்டைக்குள்ளால போய் வயிற்றுக்குள்ள போறதை நம்ம ஃபீல் பண்ணினால் நம்ம விரும்பித்தான் செஞ்சது தெரியும், நமக்கு நாலேஜ் இருக்கு. அதே போல சில நேரங்களில் இயர் ட்ராப்ஸும் அப்படி செய்யும். சில நேரங்கள் ஐக்கு விடக்கூடிய ட்ராப்ஸும் சில நேரங்கள்ல செய்யும். அப்ப நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்கணும், நோன்போடு அப்படி செய்ய போறோம் என்றால் கண்ணுக்குள்ள போடுறது வாய்க்குள்ள போகுமான்னு கேட்கணும். கனெக்ஷன் இருக்கு, நம்மளோட காது தொண்டை கண் தொண்டைக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கிறதால சில நேரங்கள்ல அதை ஃபீல் பண்ணுவோம். எனவே அதை டாக்டர்கிட்ட கேட்டு டாக்டர் நமக்கு உத்தரவாதப்படுத்துறாரு போகாதுன்னு, அப்படி நம்ம பண்ணலாம். ஆனால் நம்மளாக பண்ணி போனால் அது நம்முடைய நோன்பை முறிக்கும். இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்றால், சில விஷயங்கள் நம்முடைய நாக்கில் டேஸ்டை உண்டாக்கும். இதான் அந்த பிராக்டிக்கலி, மற்றது தெரிஞ்சதுதான். சில டேஸ்ட் வந்து நம்முடைய நாக்கில் உருவாகும். இப்ப உதாரணமா கையை நக்கினோம்னா புளிக்கும் சில நேரம், ரைட்? அது மாதிரி டூத் பேஸ்ட்டை வச்சோம்னா அந்த டேஸ்ட் நாக்குக்கு வரும். இதனால நோன்பு முடியுமா? இல்ல, நோன்பு முடியாது. நாக்குல டேஸ்ட் வாரத்தினால நோன்பு முறிவது என்பது உள்ளே போவதால் தான் நோன்பு முடியும். இப்ப அந்த வகையில் இப்ப நம்ம கையை நக்கினா நோன்பு முடியுமாண்டா இல்லைன்னுவோம். அல்லது ஒரு பேப்பர் எடுத்து நாக்கில் வச்சு பார்க்கிறோம், நோம்பு முறியுமாண்டா இல்லைன்னு. உப்பு பார்க்கலுமான்னு கேட்டா உடனே நோம்பு முறியுமான்னு சொல்லுவோம். அதுக்கு வஹாபின்னு பேர் வச்சிருவாங்க. அப்படி சொன்னா இதுக்கு நோம்பு முடியாது. பேப்பரை வச்சு பார்த்தா, கைலஞ்சு வச்சு பார்த்தா நோம்பு முடியாது. உப்பை வச்சு பார்த்தா
அப்ப என்ன லாஜிக் அது? அதுக்கு முடியாதுன்னா இதுக்கும் முறியக்கூடாது. ஆனா விழுங்கக்கூடாது. உப்பை விழுங்கினா நோன்பு முறியும். நாக்கில் வச்சா டேஸ்ட் விளங்கும், ஆனால் விழுங்காம துப்பலாம். ஏழுமையிலதா அப்படியான நேரங்களில் ஒரு சமையல்கார ஆள், இப்போ கஞ்சி காய்ச்சற ஆள், வீட்டில் சமைக்கிற பெண் நாக்கில் அப்படி வச்சு பார்த்து போட்டு துப்பிட்டு போறதுல எந்த விதமான குற்றமும் இல்லை. அடுத்தது இப்போ இன்ஜெக்ஷன் போடலாமா என்று கேட்டால், இன்ஜெக்ஷன் 2 வகையான இன்ஜெக்ஷன். ஒன்று அவங்களுக்கு உடல் சக்தியை ஏற்படுத்தக்கூடிய நியூட்ரிஷன் சம்பந்தமான இன்ஜெக்ஷனாக இருந்தால் அந்த இன்ஜெக்ஷன் உலமாக்கள் சொல்றாங்க உணவை போல தானே. ஒரு வீக்காக இருக்கிற ஒரு ஆளுக்கு நியூட்ரிஷனை உடம்புல ஏத்துறது அவருடைய உடலில் அந்த சக்தியை உண்டாக்குவது. எனவே அது உணவை போல இருப்பதனால் அதுக்கு நோன்பு முடியும். இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு நரம்போட சம்பந்தப்பட்டது, வயிற்றுக்குள்ள போகாது. அப்படியான இன்ஜெக்ஷன்களை பொறுத்தவரையில போடலாம். இப்போ உதாரணமாக பல்லு புழுங்குறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு, நோன்பு முடியும் அதால? இல்ல. பல்லு புழுங்குறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுவதால நோன்பு முறியாது. அல்லது ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு டியூமர் ஒன்று, ஒரு கட்டி ஒன்று இருக்கு, அதை வெட்டணும், டாக்டர்கிட்ட போனா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு, அதை வெளியே கரைக்கிறதுக்காக வேண்டி. ரைட். இப்ப இந்த நேரத்தில் எந்த இன்ஜெக்ஷனால நோன்பு முறியுமாண்டால் நோன்பு முறியாது. அப்ப மருத்துவ ரீதியாக உள்ள பல விஷயங்கள். அதே மாதிரி இன்ஹேலர் யூஸ் பண்றது. இன்ஹேலர் 2 வகையா இருக்கு, அப்படிதான் டாக்டர். ஒன்று கேஸ், இன்னும் ஒன்று டேப்லெட் போட்டு இன்ஹேல் பண்றது. அந்த கேப்சூல்ஸ் இருக்கு, அதை உள்ள போட்டு இன்ஹேல் பண்ணுவாங்க. அப்ப அந்த நேரத்தில் அது போகும், அந்த கேப்சூல்ஸ்ல உள்ள சின்ன சின்ன அந்த மைனூட்டா இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் உள்ளுக்கு போகும், அது நோன்பு முறிக்கும். கேஸாக இருந்தால் அந்த இன்ஹேலரின் மூலம் நோன்பு முறியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நோன்போடு உள்ள மிக முக்கியமான இன்னும் ஒரு அம்சம்தான் கர்ப்பிணி தாய்மார்கள், பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் நோன்பை விடலாமா என்றது. பிடிக்க முடியுமெண்டா பிடிச்சிட்டு போறது அல்ஹம்துலில்லாஹ். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நோன்பு பிடிக்கலுமெண்டா பிடிக்கிறது தான் நல்லது, சிறந்தது, அதான் அசில். பால் ஊட்டக்கூடிய தாய் நோன்பு பிடிக்கலுமெண்டா பிடிச்சிட்டு போறது தான் அசில். நோன்பு பிடிக்க முடியாமல் போனால் விட இயலுமா என்று கேட்டா விடலாம், நோன்பை விட முடியும். இப்ப விடுற நோன்பை என்ன செய்வது? கலா செய்வதா அல்லது கலா செய்ய தேவையில்லையா? அல்லது கலாவும் செஞ்சு ஃபிதியாவும் கொடுக்கணுமா அல்லது ஃபிதியா மட்டும் கொடுத்தால் போதுமா என்கிற ஒரு கேள்வி அவ்வப்போது பெண்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கும். இதை பொறுத்தவரையில் உலமாக்கள் மத்தியில் கடுமையான கருத்து வேறுபாடு இருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்களும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் நோன்பை விடலாம் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. நோன்பை விடக்கூடியவர்கள் கலா செய்ய வேண்டுமா இல்லையா என்பதில் கடுமையான கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள் தாய்க்கு பிரச்சனை என்று சொன்னால், அந்த பால் ஊட்டுகிற அல்லது கர்ப்பிணி தாய்க்கு பிரச்சனை என்றால் அவங்க நோன்பை விட்டுட்டு கலா செய்வாங்க. பிள்ளைக்கு பிரச்சனைக்காக நோன்பை விடுவதாக இருந்தால் அவர்கள் கலாவும் செய்து ஃபிதியாவும் கொடுப்பாங்க என்கிற கருத்துக்களுக்கு இது அதிகமான உலமாக்களுடைய நிலைப்பாடுகள். இதுல இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் நோன்பை கண்டினியூ பண்ண முடியாமல் போனால் அவர்கள் அதை விடலாம். விட்டு அந்த நோன்பை கலாச்சிய தேவையில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் ஃபிதியா கொடுத்தால் போதுமானது. ஃபிதியானா அந்த நோன்புக்காக வேண்டி ஒரு ஒரு தொகை உணவு அல்லது சமைத்த உணவு, இதை கொடுக்கிறது, இதை கொடுத்தால் போதுமானது என்ற 3வது கருத்து இருக்கு. இந்த 3வது கருத்தை சஹாபாக்களில் சிலர் சொன்னார்கள் ஃபத்வாவாக. கர்ப்பிணி தாய்மார்களும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் நோன்பை விடலாம், அவர்கள் கலாச்சிய தேவையில்லை, ஃபிதியா கொடுத்தால் போதும் என்கிற கருத்தை சஹாபாக்களில் சில சஹாபாக்கள் சொன்னார்கள். இந்த சஹாபாக்கள் சொன்ன செய்தி சஹீஹானது. அவர்களுக்கு யாரும் மறுப்பு சொன்னதாக, சஹாபாக்களுடைய காலத்தில் யாரும் மறுப்பு சொன்னதாக இந்த ஆதாரங்களும் இல்லை. எனவே இந்த கருத்து தான் வலுவானது என்கிற கருத்தை 3வது சாரார் முன்வைக்கிறார்கள். வல்லாஹு ஆலம், நம்முடைய பார்வையிலும் அந்த கருத்து தான் வலுவான கருத்தாக தெரிகிறது. இதுல மற்ற கருத்தை எடுப்பதை நம்ம பிழை என்று சொல்லல. ஒருவர் நான் கலாவும் செஞ்சு ஃபிதியாவும் கொடுக்க போறேன், அது அவர விருப்பம். ஆனால் இப்படி நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்து, சஹாபாக்கள் இந்த ஃபத்வாவை கொடுத்து இது பிழையாக இருந்திருந்தால் ஏனைய சஹாபாக்கள் அதை சுட்டிக்காட்டி இருப்பார்கள் என்கிற அந்த வாதத்தை வைத்து நம்ம தர்ஜீஹ் செய்யும் போது இதை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நடப்பது அவர் மீது குற்றமில்லை, அவருக்கு அது ஓகே என்பதை நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானுடைய சட்டங்களோடு நிறைவேறி எல்லாவற்றையும் பேசுவேன் சொன்னா ஒரு 3-4 மணி நேரமாவது தேவைப்படும். சில பிராக்டிக்கலாக தேவையானவற்றை மட்டுமே நான் பேசிக்கொண்டு போற ஒரு ஓர்டர் இல்லாம பேசிட்டு வரேன்.
இதுல நோன்பை இருக்கிற விஷயத்தில் சில வயோதிபர்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. நம்மட வீட்டுல நம்மட பாப்பா அம்மா, சில நேரங்கள் அப்பா அம்மார், அவங்களோட ஆர்கியூமெண்ட் என்னன்னா, உண்மையா நோன்பு பிடிக்கல அவங்கள. ஆனா அவங்களோட ஆர்கியூமெண்ட் என்னன்னு, நான் எனக்கு புத்தி தெரிஞ்ச காலத்துல இருந்து நோன்பு பிடிக்க விட மாட்டேன். ஆனா அவர்கள் நோன்பு பிடிச்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மயக்கம் வருது, ஏலா, திடீர்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அள்ளி கூட வேண்டி வருது, யாது மாறுறாங்க, இப்படி பிரச்சனை. இப்படியான நேரத்தில் அவங்க நோன்பு பிடிக்கணுமா? அவசியம் இல்லை. அவங்க என்ன பண்ண வேண்டியதுன்னா, நோன்பை விட்டுட்டு நோன்புக்காக ஃபிதியா கொடுப்பது. நோன்புக்காக ஃபிதியா கொடுப்பது. அதே போல சில நோயாளிகள் இருக்கிறார்கள். அந்த நோயாளிகள், இப்ப நோயாளி நோன்பு விடலாம், நோன்பு விட்டுட்டு அவர் கலா செய்யணும். இவர் யார் என்றால் கியூர் ஆகக்கூடிய நோயாளி. இப்ப சுகம் இல்லாம இருக்கார், நாளைக்கோ அடுத்த மாசமோ அதோட உதவியை கொண்டு அவருக்கு சுகம் கிடைக்கும். இன்னும் ஒரு நோயாளி இருக்கிறார், நிரந்தர நோயாளி. இப்ப நிரந்தர நோயாளி, அல்லாஹ் எல்லோருக்கும் ஷிஃபாவை தர வேண்டும். ஒரு கேன்சர் பேஷண்ட், அல்லது 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட், இப்படியான நிரந்தர நோயாளிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எப்ப கியூர் ஆகுவாங்கன்னு சொல்லலாம், நோன்பு பிடிக்கவும் மேலா. இவங்க என்ன பண்றது? இவங்க அந்த டைம்ல நியத்தை வச்சுக்க வேண்டியது, நான் நோன்பு பிடிக்க நியத்தை வைக்கிறேன், அதான் என்ன முடியல என்ற நியத்தை வச்சுட்டு அவர் நோன்பு பிடிக்க தேவையில்லை, அதுக்கு பதிலாக ஃபிதியா கொடுத்தா போதுமானது. இந்த ஃபிதியான்னு நான் சொன்னது இருக்கே, என்னது? ஒரு நோன்புக்காக வேண்டி ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு உணவு, ஒரு ஏழைக்கு சமைத்த உணவாக ஒரு பார்சலை கொடுக்கலாம். பார்சலோ அல்லது ஒரு கேரியர்லயோ நம்ம போட்டு ஒரு சாப்பாட்டை கொடுக்குறோம். அல்லது ட்ரை ரேஷனாக அரிசி ஒரு 1.5 கிலோ, கிட்டத்தட்ட 1.25-1.5 கிலோ வரக்கூடிய மாதிரி அரிசை கொடுக்குறோம். ஒரு நோன்புக்கு 1.5 கிலோ அரிசி. இதை கொடுத்தோம்னா இதான் ஃபிதியான்னு சொல்றது. இப்ப இதை எப்படி கொடுக்கறது? ஒவ்வொரு நாளும் கொடுக்கலாம். வெண்டை நோம்புக்கு இன்றைய கொடுத்துடுறது. இப்படி ஒவ்வொரு நாளும் கொடுக்குறது. அப்படி இல்லைன்னா ஒரு 10 நாளைக்கு சேர்த்து மொத்தமா கொடுக்கலாம், 10 நாளைக்கு அப்புறம். அப்படி இல்லைன்னா ஆரம்பத்திலும் கொடுக்கலாம். அல்லா நாடினா நம்ம உயிரோடு இருப்போம் என்ற நம்பிக்கையில 29-30 நாட்களுக்கு சேர்த்து முதல்லையும் கொடுக்கலாம். நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகும் கொடுக்கலாம். இதுல நமக்கு தேர்வு சுதந்திரம் இருக்கிறது. விரும்புற ஒன்றை நம்ம எடுத்துட்டு போகலாம். அப்ப இந்த ஃபிதியாவை நம்ம கவனத்தில் எடுத்து செயற்பட்டால் போதுமானது. நம்மளை ரிஸ்க் ஆக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம நினைக்கிறோம் அது பக்தி என்று, அது பக்தி அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தகுல்லாஹ மஸ்ததாஅத்தும், உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள். சக்தியை மீறி தக்வா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நின்று கொண்டு தொழ முடியுமாக இருக்கும் போதுதான் நின்று கொண்டு தொழணும். ஏலாம நம்ம கஷ்டப்பட்டு நின்று தொழுவதை அல்லாஹ் விரும்பல. அல்லது டயர்ட் ஆயிட்டம்ன்றதுக்கு கைத்தை கட்டி பிடிச்சிட்டு தொங்கி தொழுறதையும் அல்லாஹ் விரும்பல. எனவே நம்முடைய சக்திக்குட்பட்டவரை அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள் என்ற இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நோயாளியோ, நோன்பு நிரந்தர நோயாளியோ, அல்லது நோன்பு பிடிக்க முடியாத வயதில் இருக்கிற ஒரு முதியவரோ அந்த நோன்பை கஷ்டப்பட்டு பிடிக்க தேவையில்லை. அதற்காக ஃபிதியா கொடுக்கலாம். இந்த ஃபிதியா கர்ப்பிணி தாய்மார்கள், நோயாளிகள், நிரந்தர நோயாளிகள், அதே போல இந்த நோன்பு பிடிக்க முடியாத வயோதிபர்கள் எல்லாருக்கும் ஒரே அமைப்பு தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நோன்புடைய விஷயத்துல இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான் அப்படின்ற ஒரு ஹதீஸ் வருகிறது. இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான் என்கிற ஒரு ஹதீஸ் வருது. அதனால இஃப்தார் டேபிள்ல உட்கார்ந்துட்டு எல்லாரும் துவா கேட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸ் லைஃப் என்று ஹதீஸ் கலை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனா துவாக்கு இயலாதா? இந்த ஹதீஸை பேஸ் பண்ணி கேட்காதீங்க. எதை? இஃப்தார் நேரத்தில் கேட்கப்படும் துவா கபூலாகும் என்ற ஹதீஸை பேஸ் பண்ணி கேட்காதீங்க, என்றது லைஃப். ஆனால் சஹீஹான ஹதீஸ் என்ன? ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற துவா கபூல் செய்யப்படும். அந்த அடிப்படையில நேரத்தோடையும் கேட்கலாம், சஹரிபுரம் கேட்கலாம், பகல்லையும் கேட்கலாம், இஃப்தார் டேபிள்லையும் கேட்கலாம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வரக்கூடிய ரமலானை சிறந்த முறையில் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதமாக கழிப்பதற்கு நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்ம வாழக்கூடிய இந்த காலம் ஃபித்னா நிறைந்த காலமாகும். உள்ளங்கள் கரை படிந்திருக்கிற காலமாகும். இபாதத்துகளை பற்றி பெரிய அக்கறை இல்லை. சில நேரங்கள்ல மார்க்கத்தோடு வாழ்வது என்பது ஒரு பெரிய சிரமமான ஒரு காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளங்கள் துருப்பிடித்திருப்பதை உணரக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் ஏனைய காலங்களை விட வரக்கூடிய ரமலான் முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே ஒரு நல்ல நியத்து வைப்போம். என்னுடைய உள்ளத்தில் உள்ள கரைகள் போக வேண்டும், தக்குவா அதிகரிக்க வேண்டும், அல்லாஹோடு நான் நெருங்க வேண்டும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த மாதத்தில்
அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இப்போதிருந்தே நாம் இந்த ரமலானை அடைந்து கொள்வதற்கும் ரமலானில் அமல் செய்வதற்கும் முயற்சிய வேண்டும். அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.